தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த விஹெச்பி செயலாளர் முருகன் ஒரு மனு கொடுத்துருக்கார். என்ன மனு கொடுத்துருக்கார் அப்படின்னா, கடையநல்லூர் தாலுக்கா டிஎன் புதுக்குடின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து பிளாக் எண் 0278 வார்டு இ பிளாக் 27B அப்படிங்கிற ஒரு இதில் பிளாக் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு பாத்தியப்பட்ட புன்சை சர்வே 293/1 அப்படின்னு அதில் வந்து 58 ஏக்கர் 69 சதுர மீட்டர் விவசாய நிலம் இருக்குது. இது ஸ்ரீ அம்பலவான பண்டார சன்னதி இருக்கும் பொழுது அவங்க விவசாயம் பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய இது வந்து அது ஆதீனத்துக்கு வச்சு அதன் மூலமாக பல பணிகளை செய்து வந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு தேவேந்திர சமுதாயத்துக்கு அந்த இடம் குத்தகைக்கு கொடுக்குறாங்க. அவங்க பராமரிச்சுட்டு பெருமாள் அப்படிங்கிறவர் பராமரிச்சுட்டு வர்றாரு. பிறகு அவர் போன பிறகு அவருடைய பிள்ளைகள் 2 பேர் ஜவஹர் கோபால் அப்படிங்கிறவங்க 2 பேர் அவங்க பண்ணிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய அளவு அந்த நிலம் புன்சை நிலம் அப்படிங்கிறப்ப அரசியல் தலையீடுங்கிறது அங்கே வந்துடுது இல்லையா? அதனால் அதிமுகவுடைய நகர செயலாளர் பரமேஸ்வர பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு அவங்க வித்துடுறாங்க. இது எந்த வகையில் விற்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே போல் இப்போ அவருக்கு பிறகு அவரிடம் இருந்து ஒரு பிளாட்டு போட்டு இப்பொழுது வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த அடி ஓலைன்னு சொல்லக்கூடியது வந்து எக்ஸ் கவுன்சிலராக இருந்தால் அவரும் அதிமுகக்காரர் கணேசன் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆதீனத்தின் சொத்து அரசியல்வாதியின் கையில் இருக்குது. இப்பொழுது அது இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது அதை பிளாட் போட்டு விற்றதுனால ஒரு ஆதீனத்தின் சொத்தை அதிக அளவில் இப்பொழுது விலை கொடுத்து கூட வாங்குவதற்கு முஸ்லீம்கள் தயாராக இருக்கிறாங்க. இது ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதற்காக அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறார் முருகன் ஆதீனத்துக்கு, எப்படியாவது இதை நடவடிக்கை எடுங்க, சட்டவிரோதமாக இந்த சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு இந்த கோரிக்கை வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான சைவ ஆதீனங்களில் திருவாவடுதுறை ஆதீனம் ஒன்று 12ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சிவஞான போதம் என்கின்ற அந்த நூலை எழுதிய ஒரு பெரிய சைவாச்சாரியார், அவருடைய குரு நமச்சிவாய் என்பதை அந்த ஆதீனத்தை ஆரம்பித்தார். நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம் செங்கோல் நிகழ்ச்சி நடந்தது. அந்த செங்கோல் வந்து திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து தான் நேரு அவர்களுக்கு போனது. அப்படிப்பட்ட பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு ஆதீனம். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சொல்ல முடியும், ஆயிரக்கணக்கான பழமையான ஓலைச்சுவடிகள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. 500க்கும் மேற்பட்ட ஒரு ரேர் புக்ஸ், தமிழ் புக்ஸ் எல்லாம் அங்கே வந்து பதிப்பித்து மீண்டும் மறுபதிப்பு செய்து தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி வரக்கூடிய ஒரு ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம். நம்ம திராவிட கட்சிகள்லாம் தமிழை அழித்து கொண்டிருக்கின்றன. தமிழை வளர்த்து சைவத்தை வளர்த்த மடம் ஆதீனம் திருவாவடுதுறை. ஆனால் அப்படிப்பட்ட ஆதீனத்துடைய சொத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களை, குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, பழைய நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்கள் நிறைய சொத்துக்கள், பல ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்குது. சைவாதீனம் மட்டும் இல்லை, வைணவ மடங்களுக்கு பல சொத்துக்கள் தென் மாவட்டங்களில் பல இடங்கள்ல. இது போல பல கம்ப்ளைண்ட் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது ஆதீனத்துடைய சொத்துக்கள் வேற யாரோ ஒருத்தட்டு போயிடும். பல ஆதீன சொத்துக்கள்ல வந்து சர்ச் இருக்கு, மசூதி இருக்கு. முஸ்லீம் கையில் மட்டும் இல்லை, மசூதியே இருக்கு. இந்த ஆதீனத்துடைய சொத்துக்கள் எதுக்காக வந்திருக்கு? தமிழை வளர்ப்பதற்காக, சைவத்தை பரப்புவதற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். அப்ப அதுக்கு மாற்றா உள்ளவனுடைய கைக்கு அந்த சொத்து போச்சுன்னா அதனுடைய பர்பஸே சால்வ் ஆகாது. சட்டப்படி தப்பு இல்லையா? ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு சொன்னா, என்டோமெண்ட் என்று சொன்னாலே அந்த பர்பஸ் தான் அந்த சொத்து பயன்படுத்தப்படணும், வேற எதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் இப்ப நேரடியா ஆதீனம் பண்ண முடியாது. வேறையா ஒருத்தர் கை மாறி அவங்க வந்து குத்தகைக்கு இருக்காங்க, இல்லை வேற ஏதோ லீஸு கொடுத்துருக்காங்க, அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அதிகாரி இருப்பாங்களே ஆதீனத்துக்கு. இப்போ இந்த மாவட்டத்தை பார்க்கறதுக்கு ஒருத்தர் யாரோ அதிகாரி இருப்பாங்க, ஆதீனத்தை சேர்ந்தவர். அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்குமா? எப்படி நடக்கிறது? அப்போ ஆதீனத்திலே இந்த மாதிரி வந்து நடக்கிறதுன்னு சொன்னா நமக்கு வருத்தமாக இருக்கிறது. நாம் வந்து பல முறை அறநிலையத்துறை திட்டுறோம், ஆலயத்தை விட்டு வெளியேறு அரசே என்று நம்ம பல தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். ஆனால் ஆதீனத்துல சம்பந்தப்பட்ட ஒரு சொத்து இந்த மாதிரி இன்னொருத்தர் கைமாறி அப்படி போய்கொண்டிருக்கிறது. அதை பார்த்து ஆதீனம் வந்து சரியா நடைமுறைக்கு எடுக்கவில்லை. இது நல்லதல்ல, அதுதான் நமக்கு தோன்றுகிறது. இது சரி செய்ய ஒரு முயற்சி அவங்க எடுக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறோம்.